அரசியல் புயல் எப்படிப்பா வீசிட்டு இருக்கு? உங்கள் ஏரியாவில் எப்படி வீசுதுன்னு தெரியல. சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தா சவுக்கு சங்கருக்கு எதிராக ஒரு வீடியோலாம் வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த பக்கம் பார்த்தா அண்ணாமலை அவர்களுடைய அஃபிதாவித், அது எப்படிப்பா 2வது இல்லாட்டி 4வது 5வது அஃபிதாவித் இன்னைக்கு 28ஆம் தேதி 5 மணிக்கு அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. தயாநிதி மாறன் அவர்களாக இருக்கட்டும், திமுகவினுடைய சில நபர்களுடைய அந்த வேட்பு மனுவில் அந்த நோட்டரி இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்பைரியான லைசன்ஸை வச்சு எப்படிப்பா வேட்பு மனுலாம் தாக்கல் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி. 1008 கேள்வி இருக்குங்க. டிபேட் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது. ஆனால் உண்மையாக டிபேட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதும், அதை பற்றி கூடுதலான நாலேஜ் நமக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது, வருங்காலத்தில் அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல் விஷயம், இந்த அரசியல் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு தெரியும். எல்லாரும் செய்கிற அரசியல்னு ஒன்று இருக்குது. இப்படிலாம் அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய அரசியல் தாங்க. ஒரு ஓபிஎஸ் கிடையாது, ஓபிஎஸ் 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 அப்படின்னு சொல்லி 5 ஓபிஎஸ்கள் வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ராமநாதபுரத்தில் உண்மையிலேயே இந்த 5 ஓபிஎஸ் அவர்கள் தானாக வந்து இந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா நார்மலாக விக்கி அப்படிங்கிற பேர் இந்த உலகத்தில் எல்லார்ட்டையும் இருக்கும். நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஒரே ஊரில் ஒரு 10 பேர் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 10 பேர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக நவுண்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம், அந்த ஓ அப்படிங்கிறதுல தமிழ் எழுத்துடன் இல்லாட்டி தமிழ் அந்த ஒரு பெயருடன் வரக்கூடிய பெயர்கள் ரொம்பவே கம்மி தான். அப்படி கம்மியாக இருக்கிற அந்த ஒரு பெயர்லேயே 5-6 வேட்பாளர்கள் அங்கே தாக்கல் செஞ்சுருக்காங்க, வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தனை நபர்களுடைய வேட்புமனுவும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. ஓபிஎஸ் அவர்களுடைய வேட்புமனு, அது கூடவே ஒரு 5 ஓபிஎஸ் அவர்களுடைய வேட்புமனுவும் அங்கீகரிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகுது. நேராக வராங்க, வேட்புமனு தாக்கல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஓபிஎஸ் வராரு. சார் நீங்கள் ஓபிஎஸ்ஸா? இங்கிட்ட இருக்கிறவர் பார்க்குறாரு. சொல்லுங்கள், நீங்கள் தான் ஓபிஎஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த பக்கமாக எதுக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க? மறுபடியும் அந்த பக்கமாக பார்க்க, மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இவர் உடனே மக்களுக்கு நல்லது இல்லை சார், நீங்கள் என்ன மாதிரியான மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்க, உங்களுக்கு அரசியல் என்ன மாதிரியான அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, என் பேர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறார். ஒரு வேட்பாளர் அப்படி ஓடும்போது இன்னொரு வேட்பாளருடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவருக்கு ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோன்னு கூட தெரியலை. அவங்க அப்பா பேர் ஓல தொடங்குது, இவர் பெயர் பன்னீர்செல்வம், இவ்வளோதான். இது இருக்கா, வா ஒரு 10,000 ரூபா தரேன், ஒரு 20,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருவாங்க போல். அப்போ கூப்பிட்டுட்டு வந்தவர் சொல்கிறாரு, சில பதில்களை சொல்கிறார். அவர் சொல்கிறாரா இல்லையா, ஒருவேளை இந்த 5 ஓபிஎஸ்ஸையும் கான்ட்ராக்ட் பேஸில் பிடிச்சிருக்காங்களான்னு தெரியல. எல்லாரும் ஒரே வண்டியில் ஏறுற மாதிரி தான் இருக்குது. என்னையா இது பித்தலாட்டமாக இருக்குது, இப்படிமாயா அரசியல் பண்ண போகிறீங்க, மக்களை இப்படி தான் மடத்தனமாக ஏமாற்றிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருதுங்க. இந்த காலத்தில், இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய காலத்தில், இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை, ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற இந்த பெயருடன் இருக்கக்கூடிய 5 நபர்களை கூப்பிட்டுட்டு வந்தது யார்? அவனுக்கு பின்புலம் என்ன? அவன் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறான்? இதை மக்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். இதை சரியான ஒரு ஊடகத்தை சார்ந்த ஒரு நிருபர், அட்லீஸ்ட் யாராவது ஒரு ஆள் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா அவன் செய்கிற அரசியல் தப்பான அரசியல், அவனுடைய நோக்கமே தப்பாக இருக்கும். அதை பிஜேபி செஞ்சிருந்தாலும் சரி, ஏடிஎம்கே செஞ்சிருந்தாலும் சரி, டிஎம்கே செஞ்சிருந்தாலும் சரி, வேற யார் செஞ்சிருந்தாலும் சரி, அவனுடைய எண்ணம் தவறான எண்ணம். அவன் ஜெயிக்கிறதுக்கு இங்கே மக்களை முட்டாளாக்கக்கூடிய எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய வஸ்டான பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். இதை யாராவது கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் அதை தான் கேட்கணும். 5 பேர் வேட்புமனு தாக்கல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கடந்து போகாதீங்க. ஒரு நபரை தோற்கடிக்க வைப்பதற்கு 4 பேர் கூட்டணி சேர்றது ஓகே, அது அரசியலில் கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நபரை மாதிரியே பல நபர்களை உருவாக்கி, இத்தனைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 5 நபர்களை போட்டு அவரை வீக் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற எப்படியா மனசு வருது? இதெல்லாம் ஒரு அரசியலாயா? இந்த அரசியலை செஞ்சவங்க மட்டும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், உங்களெல்லாம் நேரில் பார்க்குறதுக்கான அந்த ஒரு தருணத்தை கடவுள் எனக்கு தந்துடக்கூடாது. இவ்வளோ பெரிய ஒரு மட்டமான பிறவிகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் டிபி ட்ரூப்ஸ் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசியலை செஞ்சது இவர் தான், இந்த அரசியலை செஞ்சது இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்காக்கா கூட உங்களை மதிக்காதுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு ஓபிஎஸ்ஸை ஜெயிக்க வைக்கிறதுக்காக 5 ஓபிஎஸ்ஸை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி, பாவப்பட்ட அந்த ஓபிஎஸ், மீதம் இருக்கும் ஓபிஎஸ் ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு, பாமர மக்களாக இருக்காங்க. ஏதோ பணம் தராங்க, நம்ம வேட்புமனு தாக்கலுங்கிறாங்க, நம்ம போய் நின்னா போதும் அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்படி கூப்பிட்டுட்டு வந்து மக்களை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரியான ஒரு அரசியல் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடுத்ததா, தோல்வி பயத்தில் அடுத்த ஒரு அரசியல்.
யாருக்கு அரசியல் அப்படின்னா இது கதிரானந்த் அவர்களுடைய அரசியல். பலன்னு இருக்கீங்க, 1000 ரூபா வந்துச்சா வந்துச்சா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு, கேட்டாரு பார்த்தீங்களா? அதே கதிரானந்த் அவர்கள் தோல்வி பயத்தில் வீடியோவை தவறாக சித்தரித்து பரப்பும் மோடி மீடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே மோடி மீடியா, உடனே பிஜேபி கைகூலி அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. இந்த பக்கமாக பேசின உடனே நாம் தமிழனுடைய தம்பி அப்படின்லாம் சொல்லி அதுவும் பேசிடுவாங்க. ஸோ நாம் என்ன கேட்குறோன்னா, கதிரானந்த் அவர்கள் பேசுனது சரியா தவறா? இதுதான் நம்முடைய கருத்து, நம்முடைய கேள்வி. பலன்னு இருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்க, அந்த பக்கமாக பாண்ட்ஸ் பவுடர் பூசியிருக்கீங்க, 1000 ரூபா வந்துச்சா 1000 ரூபா வந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட கேள்வி தவறான கேள்வி. கதிரானந்த் அவர்கள் அந்த இடத்துல 1000 ரூபாயை இவ்வளோ கொச்சையாக பேசுனது தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது நான் சோஷியல் மீடியாவில் எடுத்தது இல்லை கணம் நீதிபதி அவர்களே, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அஸ் அ சிட்டிசனா நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, பாண்ட்ஸ் பவுடர், எல்லாம் சிங்கார் குங்குமம், பலன்னு இருக்கு. என்னன்னு தெரியல, என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா 1000 ரூபாய் வச்சா அதான் 1000 ரூபாய் உங்களுடைய அப்பம் வீட்டு காசும் கிடையாது, நீங்க ஓசியா தர்ற காசும் கிடையாது. எங்களுடைய வரி பணம் நாங்கள் உங்களுக்கு வரியா கட்டுறதுல ஜிஎஸ்டியில் பாதி உங்களுக்கு இருக்கா? 18% ஜிஎஸ்டி கட்டினா 9% ஸ்டேட், 9% சென்ட்ரல் அப்படின்னு போகுதா? என்னுடைய வரி பணத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க? நான் வந்து ஒரு வீடு வாங்கினாலோ ஒரு நிலம் வாங்கினாலோ அதுக்கு பத்திரப்பதிவு கூட்டியிருக்கீங்க, மின்சார கட்டணம் கூட்டியிருக்கீங்க. இதெல்லாம் என்னுடைய பணத்தை நான் உழைச்சி அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன். அரசாங்கம் அதை ஏதோ மிச்சப்படுத்தி உங்களுடைய உரிமை தொகை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு கொடுக்குறீங்க. அதை ஓசின்னு சொல்லி உங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபர் சொன்ன போதே இது பெரிய பிரச்சனையாக மாறிச்சு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் எல்லாருக்கும் தெரியும். ஏன் அடுத்ததாக வரக்கூடிய குட்டி தலைவருக்கு கூட தெரியும். மீடியமாக இருக்கக்கூடிய தலைவர் சொல்ல அடுத்ததாக வரக்கூடிய இன்னொரு 5-10 வருஷத்துக்கு வரக்கூடிய அந்த தலைவருக்கு கூட தெரியும். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, கதிரானந்த் அவர்கள் நான் செஞ்சது சரிதான், நான் போலியா பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியில் விட்டார். பச்சை குழந்தை பார்த்தா கூட இரண்டும் வெவ்வேறு வீடியோ அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இரண்டுமே வேற வீடியோ, இரண்டுலேயுமே கதிரானந்த் அவர்கள் வேற மாதிரி பேசியிருக்காரு. இரண்டுமே சித்தரிக்கப்பட்ட வீடியோ எதுவுமே கிடையாது, இரண்டுமே உண்மையான வீடியோ தான். ஆனால் இந்த இரண்டையும் இப்போ கதிரானந்த் அவர்கள் அது போலி அப்படிங்கிறதை பரப்புவதற்காக இந்த வீடியோவை டெடிகேட்டடாக எடுத்திருக்காங்க, ஷூட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் நல்ல ஒரு டேரக்டரை நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கலாம், நல்ல ஒரு லொக்கேஷன் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது நீங்கள் போட்டிருக்கலாம். ப்ராப்பர்ட்டி செட்லாம் உங்கள்கிட்ட இருக்குமே, அந்த மாதிரி செட்டு போட்டு நீங்கள் எடுத்திருந்தா, டயலாக்லாம் சரியாக பேசியிருந்தா அது ஒருவேளை சித்தரிக்கப்பட்ட வீடியோவாக இருக்குன்னு சொல்லி நான் கூட நம்பியிருப்பேன். ஏன்னா நானும் அரசியல் இப்போ தான் நான் பழகிட்டு இருக்கேன். அரசியலில் முதிர்ச்சி அடைந்த என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மச்சான் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, போலியான வீடியோடா தம்பி, நம்மளை ஏமாத்துறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் பார்க்கும்போது கூட இது என்னப்பா இது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதே கதிரானந்த் அவர்கள் யாரு தெரியுதா? இந்த கதிரானந்த் அவர்கள் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி வாய்க்கிழியே நம்மலாம் பேசிட்டு இருக்கோம்ல. துரைமுருகன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பையன். அப்ப இந்த கதிரானந்த் அவர்கள் இந்த மாதிரியான வீடியோவை நீங்க வெளியில விட்டுருக்கவே வேணாம். உங்களுடைய பெயர் மறுபடியும் டேமேஜ் ஆகுதுங்கிற அர்த்தம். நல்லா பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. என்னப்பா இன்னொரு வீடியோ விட்டுட்டு கதிரானந்த் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அங்க இருக்கக்கூடிய கருத்துக்கள். இதை அறப்போரும் கையில் எடுத்திருக்காங்க. அறப்போர் என்ன சொல்லியிருக்காங்க, 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி 5 வருடங்கள் உங்களுடைய வருமானம் 19 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 19 டைம்ஸ், 19% கிடையாது. யாருடைய வீட்டிலையாவது உங்கள் வீட்டில் அடித்து சொல்லுங்கள், உங்களுடைய வருமானம் 5 வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன்னா 5 வருஷத்தில் என்னுடைய சேலரி 60,000 ரூபாய். 40,000 48,000 அதை வாங்கினதில் 5 வருஷத்தில் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆனதே 60,000 ரூபாய் தான். அப்படின்னா இங்கே எப்படி 19 மடங்கு? இன்னைக்கு 5 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன்னா 19 மடங்குன்னா எப்பா எவ்வளோ பெரிய வருமானம், கோடிக்கணக்கில். 6 மடங்கு ஒரே வருடத்தில் 6 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வருடங்களில் 19 மடங்கும் ஒரே வருடத்தில் 6 மடங்கும் அதிகரித்து வேலூர் எம்பி கதிரானந்த் மற்றும் அவருடைய மனைவியின் வருமானம் 1000 ரூபாய் பல என்று மின்ன முடியும் என்றால் 5 வருடத்தில் 62 லட்சத்தில் இருந்து 12 கோடியாக உங்களுடைய பல வருமானத்திற்கான காரணத்தை சொல்ல முடியுமா? வெறும் 62 லட்சமா இருந்த உங்களுடைய வருமானம் 5 வருடங்களில் 12 கோடி ரூபாயாக இருக்கு. இந்த 12 கோடி ரூபாய் நீங்க எப்படி உருவாக்குனீங்க? நியாயமான கேள்விதானப்பா.
இந்த கேள்வியெல்லாம் ஊடகம் பேசினீங்கன்னா எப்படி இருக்கும்? கதிரானந்த் மறுபடியும் போட்டி போடுறாரு. உங்களுடைய வேட்பாளர் 12 கோடி ரூபாய் 19 மடங்கு வருமானம் 5 வருடத்துல 19 மடங்கா எடுத்திருக்காரு. வேட்பாளர் உங்களை நீங்கள் அந்த வேட்பாளரை சக்சஸ் பண்ண வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த 19 மடங்கு எப்படி உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாருன்னு சொன்னாலாம் வேற லெவல்ல இருக்குமே அந்த அரசியல். இல்லை எப்படி உருவாக்குனாருங்கிற உண்மை எல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா அதை விட்டுட்டு 1000 ரூபாய் பல அப்படின்னு சொன்னது தவறு. அடுத்ததான் நக்கீரன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ராசா அவர்களுடைய தோல்வி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறதா, உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் நமக்கு இந்த நக்கீரன் அவர்கள் கொடுத்த வீடியோ வழியா தெரியும். பொதுவாக நக்கீரன் பத்திரிகை இருக்கு பார்த்தீங்களா, திமுகக்கு எதிராக அதிகமாக பேச மாட்டாங்க, திமுகக்கு ஆதரவாக நிறைய பேசுவாங்க. அண்ணாமலை அப்படிங்கிற பெயரெல்லாம் உச்சரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நக்கீரன் கோபால் அவர்கள் சொன்ன போதே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எந்த அளவுக்கு பிஜேபியை வெறுக்கிறாங்க, அந்த அளவுக்கு டிஎம்கே ஆதரிக்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் புலனாய்வு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ அது வேண்டாம், அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த மாதிரியான அரசியல் சார்பு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அப்படின்னு சொல்லி பலராலும் புறக்கணிக்கப்பட்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு பத்திரிகையாக இருந்த நக்கீரன் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியில் விடுறாங்க. ராசாவுக்கு முக்கோண செக், கிராமங்களில் வேரூன்றிய ஆர்எஸ்எஸ், பாஜக கிரவுண்ட் ஒர்க் கச்சிதம், தீயாய் வேலை செய்யும் திமுக. தீயாய் வேலை செய்யுமா திமுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல டைட்டில் வாசிக்கும் போது ஆர்எஸ்எஸ் கிராமங்களில் ஊன்றி விட்டது அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. ஆனால் அவங்களுடைய வீடியோக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதிமுக இந்த பெரிய இடத்துல வளர்ந்து வருகிறது. நீலகிரியில் அதிமுகவும் என்ன செய்கிறாங்க, பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க. இந்த பக்கமாக எல்முருகன் அவர்களுக்கு உறுதுணையாக அங்கு கிராமங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எல்முருகன் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ராசா என்ன செய்வார், திமுகவுக்கு நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு தலைப்பு இருக்குது. அப்போ ராசாவுக்கு பெரிய அளவில் சிக்கல் காத்துட்டு இருக்கு என்பதை நக்கீரனை ஒத்துக்கொண்டு இருப்பதால் அங்கிருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ், அந்த திமுக நிர்வாகிகள்லாம் நீங்களே இப்படி வீடியோ போடுறீங்களே, நாங்கள் எப்படி வேலை பார்க்கறது, எங்களை அது டிமோட்டிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பல கருத்துக்களை அதே ட்விட்டருக்கு கீழே பதிலாக கொடுத்து வருகிறார்கள். ஸோ ராசா அவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னைலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேராக என்ன செய்கிறாங்க, தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் வச்சு விளாசுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். ஸோ இந்த சென்னை ஏரியா அப்படின்னு சொல்லும்போது தென் சென்னையாக இருக்கட்டும், வட சென்னையாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக அங்கே திமுகவுக்கு பெரிய அளவில் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சூழ்ந்திருக்கிறது. அதுவும் தயாநிதி மாறன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது சன் நியூஸில் இன்னைக்கு அதிமுகவினுடைய அதே தயாநிதி மாறன் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளரை பெரிய அளவில் பேட்டி எடுத்து ஒளிபரப்புறாங்க. என்னப்பா தயாநிதி மாறன் அவர்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிற கேள்வியை இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அரசியல் பார்வை மக்களிடமிருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. மக்கள் என்ன பார்க்குறாங்க, மக்கள் என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களோ வேற வழியே இல்லாமல் சில மீடியாக்கள் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், மக்கள் அங்கே கோபமாக இருக்காங்க. தமிழ் தங்கபாண்டியன் அவர்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. 5 வருடங்கள் இங்கே வரவே இல்லை, இப்போ ஏன் வந்தீங்க, ஆட்டோவே வராதுன்னு சொன்னீங்க, எப்படி தேர்தல் வாகனம் உள்ளே வந்துச்சு, கேள்வி கேட்குறாங்கய்யா. இவங்க மட்டும்தான் கேள்வி கேட்டாங்களா, வராங்க கரூர் ஜோதிமணி அவர்கள். கரூர்னு சொன்னோன்னே ஜோதிமணி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த சிறையில் இருக்கும்போது அவருடைய பலம் குன்றிவிடும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சாங்களா? என்னமோ செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகி கிடையாது, அவர் குற்றம் செய்திருக்கிறார், அவரை சிறையில் அடைச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு ஜோதிமணி அவர்கள் சொல்கிற மாதிரி ஏதோ பெரிய தியாகிய, இல்லை நம்ம விடுதலைக்காக போராடி, இல்லாட்டி ஏதோ விக்கிலீக்ஸில் இருந்த ஒரு எம்ப்ளாயி மாதிரியும், அதுவும் வேண்டாம், ரஷ்யா உக்ரைன் போகிற நிப்பாட்ட போன மாதிரியும் இந்த கரூர் அப்படின்னு சொன்னோடனே செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரை சொல்லி அவருக்கு ஒரு ஹீரோ லெவல் ஒரு இன்ட்ரோலாம் கொடுத்து பெரிய அளவில் ஜோதிமணி அவர்கள் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, உங்களுடைய பேச்சை மக்கள் மதித்தார்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. நீங்கள் உங்களுடைய அந்த தோழமை கட்சி இருக்குது பார்த்தீங்களா, வேறு யாரும் இல்லை, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன செய்கிறாரு, ஜோதிமணி அவர்களுக்காக ஓட்டு கேட்குறாருங்க. பிரச்சார வாகனத்தில் அந்த வெட்ட வெயிலில் நின்று ஓட்டு கேட்டுட்ருக்காரு. ஜோதிமணி அம்மாங்க அப்படியே செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஓட்டு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு பாலிசி, இந்த ஒரு இந்த ஒரு பொசிஷன் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறது மக்களாகவே நீங்கள் பார்க்கல. இதனால தான் மக்கள் இன்னொரு கேள்வி கேட்டாங்க ஜோதிமணி அவர்களை பார்த்து, ஏமா 5 வருஷம் எங்கம்மா போனேன் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பதறிட்டாங்க. அதெல்லாம் இப்போ பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மா பாவம் வெகுளியாக இருக்குது, இதெல்லாம் இப்போ கேட்காம எங்களுக்கு என்ன பயமா அப்படின்னு கேட்டுட்டாங்க. உடனே அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் வந்து, நீங்கள் பயம்லாம் நீங்கள் பட வேண்டாம், இதோ நாங்கள் சாதித்த சாதி அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க, அந்த பேப்பரை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிந்திருக்க வேண்டும். அதை விட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் எகத்தாளமாக இறங்கி போகிறதெல்லாம் அப்படிங்கிறது ஜோதிமணி அவர்களுக்கு எங்கேயோ நெகட்டிவிட்டி பிசிறு தட்டுது, சரியாக பிசிறு தட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருகிறது.
ஸோ அடுத்ததான் ரொம்ப சர்ச்சா ஓடிட்டு இருக்கிறது அண்ணாமலை அவர்களுடைய அந்த 3வது 4வது அஃபிடாவிட் அப்படிங்கிறது தான். அது எப்படி அண்ணாமலை அவர்களே இந்த 28ஆம் தேதி 5 மணிக்கு நீங்கள் ஒரு அஃபிடாவிட் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ஸ்க்ரூனிட்டிலாம் முடிஞ்ச பிறகு உங்களால் ஒரு அஃபிடாவிட் அப்படிங்கிறது எப்படி அப்லோட் பண்ண முடிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த எல்லாருமே அண்ணாமலை அவர்களுடைய வேட்பு மனுவில் பல சிக்கல்கள் இருக்குது, 2 தவறுகள், முக்கியமான தவறுகள் இருக்குது, அதை வேட்பு மனுவாகவே அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது திமுக அதை பற்றி கண்டுக்கிடவே இல்லையா. அதனால தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் சின்னதாக டீலிங் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களாம் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனால தான் அண்ணாமலை அவர்கள் 5 அஃபிடாவித் அப்லோட் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி வேறொருத்தவங்க கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் 5 அஃபிடாவித் எதுக்கு? இன்னொரு இடத்துல பெரிய மிஸ்டேக் விட்டுருக்காங்க. அந்த மிஸ்டேக்லாம் விட்டு வேட்புமனு தாக்கல் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு தேர்தல் கமிஷன் சில நபர்களுடைய பெயர் சரியில்லைன்னு சொல்லி அதில் நிராகரிக்கிறாங்க. இன்னைக்கு பல நபர்களுடைய வேட்புமனு அப்படிங்கிறது ஹோல்டு செய்யப்பட்டிருக்கிறது. ராசா அவர்களுடைய வேட்புமனுவாக இருக்கட்டும், அடுத்ததாக தயாநிதி அவர்களுடைய வேட்புமனுவாக இருக்கட்டும், அதிமுகவை சேர்ந்த இன்னும் சில நபர்களுடைய வேட்புமனுவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஹோல்டு செய்யப்பட்டிருக்கிறது. இல்லை நீங்கள் பேசுனது இந்த இடத்துல சொல்லியிருப்பது சரியில்லை, உங்களுடைய பெயரில் இன்னொரு முகவரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், இப்படிலாம் நிறைய ஹோல்டிங் நடந்திருக்கு. அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமானது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பலரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு புறம் பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, இன்னொரு புறம் நோட்டரி லைசன்ஸ் வாங்குவாங்கல்ல, அந்த எக்ஸ்பயர் ஆன ஒரு அட்வொகேட் திமுகவினுடைய முக்கியமான வேட்புமனுக்கு நோட்டரி போட்டு கொடுத்துருக்காரு. என்னப்பா இது? அதையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வேறு வழியே இல்லாமல் நம்முடைய வேட்புமனு அவங்க அந்த அதிகாரிகள் வாங்கியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படிலாம் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. இன்னும் நிறைய எடுத்து வச்சேன், சொல்ல முடியலை. ஈரோடு மக்களவை உறுப்பினர் கணேசமூர்த்தி மாரடைப்பால் காலமானார் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை சன் நியூஸ் வெளியில் விட்டுருந்தாங்க. அறம் வேணும், அதுவும் மீடியா ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக மக்களுக்காக நீங்கள் இருக்கணும். அவருடைய இறப்பு, ஈரோடு மக்களவை உறுப்பினர் கணேசமூர்த்தி எப்படி இறந்தார்? தென்னை மரத்துக்கு ஊற்றுற விஷத்தை குடிக்கிறார், செத்து போகணும் அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்வதற்காக விஷத்தை குடிக்கிறார். அப்படி விஷத்தை குடித்த உடனே அவங்களுடைய பையனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகுது. மதிமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு போர்க்குணமிக்க ஒரு நபராக இருக்காங்க. வாரிசு அரசியல் காரணமாக அவருக்கு பதவி கொடுக்கப்படவில்லை, இந்த தடவை மதிமுக நிப்பாட்டவில்லை அப்படின்னு சொன்ன ஒரு மன விரக்தியில் இருந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. வைகோ அவர்கள் இதற்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார், அதெல்லாம் கிடையாது, வேற ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தார், அதனால தான் அவர் தற்கொலைக்கு முயன்றார் அப்படின்னு சொல்லி. ஆனால் சன் நியூஸ்காரன் எப்படி போடுறான், மாரடைப்பாள். என்ன மாரடைப்பாள்? சிகிச்சை பலனின்றி அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த, உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு திடீரென மாரடைப்பு உயிர் பிரிந்து விட்டது. புரியலை. இங்கே யாருமே படிக்காதவங்க, சன் நியூஸ் மட்டும் படித்தவங்க, அவங்க போடுற அந்த நியூஸ் கார்டு மட்டும் நல்லது. என்னையா நாங்களாம் இதெல்லாம் நம்பி நம்ம ஒரு 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 காலகட்டத்தில் 7 மணி 7:30 மணி அப்படிலாம் சொல்லி இந்த நியூஸை மாற்றுவாங்க. நான்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து சன் நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே, அந்த நியூஸை பார்க்கறதுக்காகவே வந்த காலங்கள் இருக்குது. எங்கள் அப்பாலாம் வந்த உடனே அந்த சன் நியூஸை தான் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா செய்தி போடுவாயா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஐயா தெரியுது நீங்கள் எந்த மாதிரி செய்தி போட்டிருக்கீங்க, அதை நாங்கள் எப்படி நம்பியிருக்கோம், எந்த அளவுக்கு எங்களுடைய மூளை மழுங்கி இருக்கிறது அப்படிங்கிறது. இது சன் நியூஸை நாங்கள் உதாசீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லலை. உங்களுக்குன்னு ஒரு மீடியா அறம் இருக்குங்க. நீங்கள் உண்மையை சொல்லணும், அந்த உண்மையை நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியாத உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த உண்மையை அதெல்லாம் உண்மை கிடையாது, இதுதான் உண்மைன்னு சொல்லி எங்களை நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமாக இருக்குது. இதை பார்த்த பிறகு சன் நியூஸ் டைட்டில் கார்டில் வரக்கூடிய ஏதாவது ஒரு செய்தி எங்களால் நம்ப முடியுமா? நாங்கள் நம்பிட்டோம்னா எங்களை விட பெரிய மடையர்கள் யாராவது இருப்பாங்களா இப்படின்னு மக்கள் கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும் உங்களால்? ஏன்னா மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்கல்ல, நீங்கள் செஞ்ச சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை புட்டுன்னு வச்சுட்டோம், நீங்கள் போடுற மீடியாக்கள் செய்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்களிடம் புட்டு வச்சுட்டோம். இதோ கடைசியாக உங்களுடைய நட்பு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு தலைவர், அவருக்கு இந்த நிலைமை, அவர் உடல்நலக்குறைவு மாரடைப்பு அப்படின்னு சொல்லி அவருடைய மரணத்தையே கேள்வியாக கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நீ மறுபடியும் ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் மாதிரி ஒரு செய்தியை வெளியில் விடுறீங்க. மக்கள் அதை நம்ப மாட்டாங்கயா? நம்பவே மாட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்கேன், பார்க்கலாம் அடுத்த என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்னும் பல செய்திகளுடன் பல அரசியல் புயல்களுடன் வருகிறேன். அதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.